You're a superhero. Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல உங்களுடைய போட்டோவை ஒரு 3D கார்ட்டூன் இமேஜா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து நம்மளுடைய மொபைல்லே வந்து பண்ண முடியும். வெறும் 5 நிமிஷத்துல இந்த மாதிரி உங்களுடைய போட்டோவை ஒரு 3D கார்ட்டூன் ஸ்டைல்ல வந்து உங்களால வந்து மாத்திக்க முடியும். சோ இந்த வீடியோல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா வந்து சொல்றேன். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஒரு குட்டி பெல் ஐகான் வரும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, இந்த மாதிரி உங்களுடைய போட்டோ சேஞ்ச் பண்றதுக்கு 2 ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. வைலா அப்படின்ற இந்த ஆப். ஸோ இந்த வைலா ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். 3D கார்ட்டூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கேலரி வந்து ஓபன் ஆகும். எந்த போட்டோவை நீங்க வந்து மாத்த போறீங்களோ அந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோ வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஈஸியா உங்களுடைய ஃபேஸ் இந்த மாதிரி 3D கார்ட்டூன் ஸ்டைல்ல வந்து மாத்திக்கலாம். சோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். அது லோடிங் ஆயிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிச்சிருச்சு. சோ இந்த மாதிரி 4 இமேஜா வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலும் வந்து கொடுத்திருப்பாங்க. அது ஒவ்வொன்றையும் வச்சு பாருங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. சோ கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் 3D வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணாம இதை வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இதுல வாட்டர் மார்க்லாம் வரும். நமக்கு வாட்டர் மார்க்லாம் தேவையில்லை. அதனால இதை வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்பை விட்டு நீங்க வெளியில வந்துருங்க. இன்னொரு ஆப் தேவை. ஓகேங்களா? ரெமினி அப்படின்ற இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 20 டைம் வந்து ஃப்ரீயா நான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 டைம் நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. யூஸ் இட் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. இதான் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். கரெக்ட்டுங்களா? பக்கத்துல வந்து கிராப் டூல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் அந்த இமேஜை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். மேல ரைட் ஐகான் இருக்கு அண்ட் மறுபடியும் ஒரு ரைட் ஐகான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஸ்மூத் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வந்து மாறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பட் இந்த ஆப்ல நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், செம ஸ்மூத்னஸா பார்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து கியூட்டா இருக்குல்ல. இப்போ இதை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த பேக்ல வந்துடலாம். இந்த ஆப்ல இருந்து பேக்ல வந்துட்டு மறுபடியும் நீங்க என்ஹான்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கடைசியா சேவ் பண்ண இமேஜ் இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் செலக்ட் பண்ணி அதை மறுபடியும் வந்து என்ஹான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் ரொம்பவே வந்து ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து ஸ்மூத்னஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இருக்கும், அதை கிராப் பண்ணி ஸ்மூத் பண்ணுவீங்க, அதை சேவ் பண்ணுவீங்க. அதை சேவ் பண்ணதை மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து கியூட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இதை வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய போட்டோ வந்து 3D கார்ட்டூன் ஸ்டைல்ல வந்து மாத்துறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.